இந்த 2 படங்களும் ஒரே நாள்ல நடக்கிற கதை தான். அண்ட் 2மே மிஸ் பண்ணக்கூடாத படங்கள். அண்ட் ஒன்னு தமிழ் டப்பிங்ல இருக்குது, இன்னொன்னு கிடையாதுப்பா. ஃபர்ஸ்ட் படம் ஸ்ட்ரா, இது தமிழ் டப்பிங்ல இருக்குது. இதுல ஹீரோயின் தன்னுடைய பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு $40 கட்டணும், இல்லனா ஹீரோயின் கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சிருவாங்க. இப்ப அந்த வேலையை செஞ்சாலே போறோம். ஆனா அதுக்கு நடுவில் அந்த நாள் முழுக்க பிரச்சனைகளா வரும் பாருங்க. போதும் போதும் சொல்ற அளவுக்கு அவ்வளவு பரிதாபமான நிலைக்கு ஆளாயிடுவாங்க. அந்த கேரக்டரை பார்க்கும்போது படங்கிறதையே மறந்து பாவம் அவனுக்கு நல்லதே நடக்காதா அப்படின்னு நம்ம இங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படி இத்தனை பிரச்சனையும் எப்படி சமாளிக்கிறாங்கிறது தான் மொத்த படமாவே இருக்கும். 2வது படம் அதுல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சேசிங்லாம் இருக்கும். இந்த படத்தோட பேரு ஸ்டோலன், இது தமிழ் டப்பிங்ல கிடையாது. இது கிட்டத்தட்ட பக்கத்துல இருந்து அவங்க நடக்கிற சம்பவத்தை பாக்குற ஃபீல் தான் கொடுப்பாங்க. இதுல ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு குழந்தைய இப்ப தூக்கிட்டு போயிட்டாங்க. அம்மாக்காரி வந்து என் குழந்தைங்க நீ தான் ஆட்டைய போட்டன்ற மாதிரியே ஒருத்தனை கை காமிச்சு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏமா நான் இங்கிருந்து வேடிக்கைதமா பார்த்தேன், யாரோ ஒருத்தவங்க எடுத்துட்டு போனாங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம்ன்ற மாதிரியே அவனும் சொல்றான். சம்பவத்துக்கு போலீஸ்காரங்களும் வந்துட்டாங்க. இப்ப மொத்த பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு நடுவில் பல விஷயங்களை போக போக ரிவீல் பண்றதுதான் மொத்த படமும். இதுல ஊரே சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது எப்படா தப்பிப்பாங்கிற அந்த சேசிங் சீன்லாம் செம்மையா இருக்கும். போக போக இவங்க ஒன்னொன்னா சொல்ற விஷயங்களும் பயங்கரமா இருக்கும். ஏன்டா ஃபர்ஸ்ட் படம் எமோஷனலா இருக்குங்கிற, இது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்குங்கிற, அப்ப அந்த கமர்ஷியல் மீட்டருக்குள்ள வராதான்னு கேட்டா 2மே கிட்டத்தட்ட கமர்ஷியல் படங்கள் தான். அதனால தாராளமா எல்லாருக்குமே செட் ஆகும். மிஸ் பண்றாதீங்க.